Hi friends, இந்த வீடியோல ஓணம் ஃபெஸ்டிவலுக்கு ஸ்பெஷலா ஒரு கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். போன வீடியோல கமெண்ட் பண்ணவங்களோட கமெண்ட்ஸ் இந்த வீடியோல கீழ வரும். இதே மாதிரி உங்க கமெண்ட் வரணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒபினியனை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல உங்க கமெண்ட்டை பார்க்கலாம். நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்கிறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கிராஃப்ட் பேப்பர்ல 5 சென்டிமீட்டர்ல ஸ்கொயர் ஷேப்ல கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோல காட்டுற மாதிரி அந்த பேப்பரை வந்து முன்னாடி கூடியும் பின்னாடி கூடியும் மடக்கிக்கோங்க. இந்த மாதிரி மடிச்சிட்டு அதை நல்லா அழுத்தம் கொடுத்துட்டு நீங்கள் விரித்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதை வந்து ஒரு லீஃபோட ஷேப் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி நிறைய பீஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, அதே மாதிரி எல்லோ கலர்ல நான் நிறைய பீஸ் ரெடி பண்ணிட்டேன். அடுத்ததா எல்லோ கலர் பேப்பர்ல இந்த மாதிரி சின்ன சர்க்கிளா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோல காட்டுற மாதிரி அந்த சர்க்கிள்ல ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஆல்ரெடி லீஃப் மாதிரி கட் பண்ணி வச்சிருக்க அந்த பேப்பரை வீடியோல காட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 6 பீஸை ஒட்டினதுக்கு அப்புறமா வீடியோல காட்டுற மாதிரி சென்டர்ல ஃபெவிகால் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு அடுத்த 6 பீஸை வந்து ஒவ்வொரு 2 பீஸ்க்கும் நடுவுல வர்ற மாதிரி வீடியோல காட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம அந்த 6 பீஸும் ஒட்டியாச்சு. அடுத்து இதே மாதிரி 4 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஷேப்ல சின்ன பீசஸும் ரெடி பண்ணிக்கோங்க. அதையும் இதே மாதிரி சென்டர்ல ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்க, நம்ம ஒட்டியாச்சு. இந்த மாதிரி நமக்கு பெரியதா ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இதுக்கு சென்டர்ல வந்து இதுக்கு கான்ட்ராஸ்டா இருக்க கலர்ல இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை வந்து சென்டர்ல ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு வீடியோல காட்டுற மாதிரி ஒட்டிருங்க. அவ்வளோதான், நம்ம அழகா ஒரு பெரிய ஃப்ளவர் ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த மாதிரி கிராஃப்ட் பேப்பரில் 3 சென்டிமீட்டரில் A4 ஷீட் சைஸ் தான் இது. இதில் வந்து 3 சென்டிமீட்டரில் மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து மடக்கிட்டு சிசர்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது சைடில் மடக்கி இருக்கிற பேப்பரையும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஃபுல்லும் கட் பண்ணதுக்கப்புறமா பேப்பரை விரித்து பார்த்தா நமக்கு இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதை வந்து சரிசமமாக நம்ம 2 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பீஸில் வந்து நம்ம ரெடி பண்ணலாம். வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து அப்படியே ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இதோட எண்டில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி இதை வந்து ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டினதுக்கப்புறமா வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம கட் பண்ண பீஸ் எல்லாம் விரித்து விட்டிங்கன்னா நமக்கு அழகாக சின்னதாக ஒரு ஃப்ளவர் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணதெல்லாம் விரிச்சு விட்டதுக்கு அப்புறமா வீடியோவில் காட்டுற மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி அந்த கட் பண்ண பீஸ் எல்லாம் லைட்டாக வளைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஃப்ளவர் லுக்கு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வளைச்சி விட்றோம். அடுத்து சென்டரில் வந்து இதுக்கு கான்ட்ராஸ்டாக இருக்க மாதிரி ஏதாவது ஒரு கலரில் சின்னதாக சர்க்கிள் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம அழகாக ஒரு ஃப்ளவர் ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம நிறைய ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலரில் இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக இந்த மாதிரி இன்னொரு கலரில் பெரிய சைஸ் செல்லோ டேப்போட அளவுக்கு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். இந்த சைஸில் சர்க்கிள் வர்றதுக்கு நீங்கள் வேறு எதுனாலும் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி பென்சில்ட்டு வளைவாக வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி வளைவாக வரைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி சிசர்ஸ் யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இதை வந்து கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கப்புறமா அந்த எண்டில் இருந்து வீடியோவில் காட்டுற மாதிரி அதை ரோல் பண்ணிக்கிட்டே வாங்க. கடைசி வரைக்கும் இதே மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ஃபுல்லும் நம்ம ரோல் பண்ணதுக்கப்புறமா அடியில் வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இது வந்து நமக்கு சின்னதாக ஒரு ரோஸ் மாதிரி கிடைக்கும். இதையும் உங்களுக்கு பிடிச்ச கலரில் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு 5 பீஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அதே மாதிரி 5 பீஸ் ரெடி பண்ணிட்டேன். அடுத்து இந்த மாதிரி வேஸ்ட் அட்டை ஒன்று எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து நம்ம கேக் வாங்கும்போது கேக்குக்கு அடியில் ஒரு அட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் கரெக்டாக இருக்கும். என்கிட்ட இப்போ அது இல்லாதனால இந்த மாதிரி ஒரு வேஸ்ட் அட்டையை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காக இருக்க எந்த அட்டை வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் கேக்குக்கு அடியில் இருக்க அட்டை தான் கரெக்டாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம ரெடி பண்ண எல்லா ஃப்ளவர்ஸையுமே வரிசையாக ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ண எல்லா ஃப்ளவரையும் ஒட்டினதுக்கப்புறமா அந்த அட்டையை வந்து அதோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அந்த அட்டையை வந்து நான் பூவோட ஷேப்புக்கே கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து கோலம் போட்டு கோலத்து மேலே பூவால் டெக்கரேட் பண்ண மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஓணம் ஃபெஸ்டிவலோட ஸ்பெஷல் என்னென்னா இந்த மாதிரி பூக்கோலம் போட்டு மன்னரை வரவேற்கிறது தான். ஸோ இந்த மாதிரி பேப்பரில் நான் பூக்கோலம் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம பூஜை அறையில் ஒரு கோலம் மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு அடியில் டபுள் டேப் போட்டு நம்ம தரையில் ஒட்டி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா இதில் வந்து பின்னாடி நம்ம வந்து வால் ஹேங்கிங்காக சின்னதாக கயரை வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி ஒட்டி வால் ஹேங்கிங்கை கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அது எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணவங்களோட கமெண்ட்ஸை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி உங்கள் கமெண்ட்டை வரணும்னா இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கமெண்ட்டை பார்க்கலாம். நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. போஸ்ட் பண்ண உடனே வீடியோ பார்க்குறதுக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.